வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தர்கா தரப்புக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதிரடி உத்தரவு. ஜனவரி 2ஆம் தேதி தரமான சம்பவம் இருக்கிறது. இந்த செய்தியுடன் சிக்கந்தர் தர்கா மீது ஒரு அசம்பாவிதம் நடைபெற காத்திருந்தது. காவல்துறை அழகாக தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இந்த செய்தியுடன் கள்ளக்குறிச்சியில நேத்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்துக்களுக்கு பாடம் எடுத்திருக்கின்றார். உடனடியாக இந்துக்கள் நம்ம முதல்வருக்கு பதிலளித்திருக்கின்றார்கள். சோ முதல்வர் இந்துக்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்தாரு, அது எந்த அளவுக்கு சர்ச்சையா இருக்குது அப்படின்றத சேர்த்தே நம்ம பார்க்க போறோம். முதல்ல தர்கா தரப்புக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது என்ன ஒரு உத்தரவை பிறப்பித்தது அப்படின்னு பார்க்கலாமா? மாணிக்கமூர்த்தி என்கின்றவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு பொதுநல வழக்க போடுறாரு. அந்த பொதுநல வழக்குல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சிக்கந்தர் தர்காவில் நடைபெறக்கூடிய சந்தனக்கூடு திருவிழாவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. நீதியரசர் ஜோதிராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லைங்க, பீஸ் கமிட்டி கூட்டத்தில் சந்தனக்கூடு திருவிழா நடத்தி கொள்ளுகின்றோம் என்று அனுமதி வாங்கி இருக்கிறாங்க. வழக்கம் போல எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை செய்யுதுங்க. பிறகு அவங்க பத்திரிகை அச்சடிச்சிருக்கிறாங்க. அந்த பத்திரிகை பார்க்கின்ற பொழுது சந்தனக்கூடு திருவிழாவுடனே கந்தூரி விழாவும் சேர்த்தே நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால சந்தனக்கூடு திருவிழா மட்டும் நடந்தா கூட பரவாயில்ல, ஆனால் கந்தூரி விழா நடப்பதனால அனுமதி பெறாத விஷயத்தை செய்வதனால உடனடியாக தடை விதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக நீதியரசர் ஜோதிராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் கந்தூரி விழா செஞ்சுட்டு போட்டமே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த ஆண்டு 3வது நீதியரசர் ஒருத்தர் சிக்கந்தர் தர்கா தொடர்பாக சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார். அந்த உத்தரவை மீறுவது போல் இருக்கிறது. அதனால இந்த விழாவுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு மாணிக்கமூர்த்தி அவர்கள் சொன்னாரு. உடனடியாக மாணிக்கமூர்த்தி அவருடைய வாதத்தை கேட்டு தர்கா தரப்புக்கு சம்மனை அனுப்பி இருக்கிறாரு. அந்த உத்தரவுல அவர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி தர்கா தரப்பானது உங்க தரப்பு நியாயத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார். உடனடியாக இந்த மாணிக்கமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதே திருவிழாக்கு தடை விதிச்சிருங்க அப்படின்னு கேட்டாரு. எதுக்காக தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, விழாவுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டே இருக்குதுங்களே, அதனால இப்ப தடை விதிச்சிருங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவினுடைய கடைசி நாள் என்பது ஜனவரி 6ஆம் தேதி தான். அன்னைக்குதான் சந்தனக்கூடு திருவிழா. ஆனா தர்கா தரப்பு நமக்கு பதிலளிக்க போவது ஜனவரி 2ஆம் தேதி. அப்போ தர்கா தரப்பு வாதத்தை நம்ம கேட்டுட்டு அதற்கு பிறகு தடை விதிப்பதா இல்ல தொடர்ந்து விழா நடத்துவதா என்பதை பற்றி எல்லாம் பரிசீலிக்கலாம். இப்போதைக்கு தர்கா தரப்புக்கு மட்டும் உத்தரவிடுகின்றோம். நீங்க சந்தனக்கூடு திருவிழாவும் கூடவே கந்தூரி விழாவும் நீங்க நடத்த போறீங்களா, பதில் சொல்லுங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னையா இது, சந்தனக்கூடு திருவிழா நடத்தினா என்ன, கந்தூரி விழா நடத்தினா என்ன, அது அவங்க இடம் இல்லையா? அவங்கன்னா இந்துக்கள் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கந்தூரி விழா நடத்த போதா அவங்க அறிவிச்சிருக்காங்க இல்லையே, எதற்காக நீங்க கோவப்படுறீங்க, எதுக்கு தடை கேட்கறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, நம்முடைய மாணிக்கமூர்த்தி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில பொதுநல மனுவிலேயே குறிப்பிட்டிருக்கார். சூப்பரா 3வது நீதியரசனுடைய தீர்ப்பை வயலேட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன தீர்ப்பு வழங்கினாரு அப்படின்னு பார்க்கும்போது, திருப்பரங்குன்ற மலையின் மீது ஒரு சர்ச்சை எழுந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ரஷீத் என்ற ஒருத்தர் கையில ஆடு பிடிச்சுக்கிட்டு அவங்க குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு சிக்கந்தர் தர்காவுக்கு வர்றார். எதுக்குயா நீ சிக்கந்தர் தர்காவுக்கு போற அப்படின்னு சொல்லுகின்ற போது, நான் சிக்கந்தர் தர்காவுக்கு குர்பானி கொடுக்க போறேன், எங்க பசங்களுக்கு காது குத்த போறேன் அப்படின்னு ரஷீத் அவர்கள் சொல்றார். உடனடியாக அங்க இருக்கின்ற இந்துக்களை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் தர்கா மீது ஆடு கோழி பலியிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக வட்டாட்சியரை பொறுத்த வரைக்கும், ஆமா சிக்கந்தர் தர்கா மீது ஆடு கோழி பலியிடக்கூடாது, போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை பிடிச்சிட்டு வந்த ரஷீதை திருப்பி அனுப்பிடுறாங்க. உடனடியாக இந்த விஷயத்தை ஆய்வு செய்வதற்காக பாத்தீங்கன்னா நம்ம நவாஸ் கனி வருகின்றார், எம்பி. அப்படி வருகின்ற போது அவருடன் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வர்றாங்க. அவங்க தர்காவை சுற்றி பார்த்துட்டு அவங்க எங்க உட்காந்து அசைவம் சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா கோயில் மீது தான் பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அசைவம் சாப்பிட்டாங்கன்னு ஒரு தரப்பும், இல்ல கோயில் படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு அசைவம் சாப்பிட்டாங்கன்னு ஒரு தரப்பும், இல்ல மலை மீது தான் உட்காந்துக்கிட்டு அசைவம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும் சொன்னாங்க. ஆனா
அவங்க எல்லாரும் சொன்னது என்னது, அசைவம் சாப்பிட்டாங்க நவாஸ் கனியுடன் வந்தவங்க. அத போட்டோவும் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க அவங்களுடைய Facebookல. உங்க எல்லாருக்கும் தெரியும், திருப்பரங்குன்றம் மலையா இருக்கலாம், சிக்கந்தர் தர்காவா இருக்கலாம், அந்த இடத்துல அசைவமே சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க எங்க உட்காந்து அசைவம் சாப்பிட்டாலும் பிரச்சனை தானே. அது மட்டும் இல்ல, இது சிக்கந்தர் தர்கா இருப்பதனால அந்த மலையே சிக்கந்தருக்கு சொந்தம் அப்படின்னு நவாஸ் கனியுடன் வந்தவங்க கோஷம் எழுப்பதனால இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போது தனி நீதிபதி பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாரு. பிறகு என்ன தீர்ப்பு வருகிறது, மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் என்று 1923 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இது சிக்கந்தர் மலை அல்ல, கந்தர் மலை என்று தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். பிறகு இதை எதிர்த்து மேல்முறையீடு போறாங்க. 2 நீதியரசர்கள் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அந்த 2 நீதியரசர்கள் பாத்தீங்கன்னா 2 மாறுபட்ட தீர்ப்பு வழங்குகின்றார்கள். அவங்க தனி நீதிபதி வழங்கின தீர்ப்பை 2 பேரும் உறுதிப்படுத்தியிருந்தாங்கன்னா அப்பவே முடிவு ஏற்பட்டு போயிருக்கும். ஆனா இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு போகுது. மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரிப்பதற்காக 3வது ஒரு நீதியரசர் நியமிக்கிறாங்க. அந்த நீதியரசர் தான் தனி நீதிபதி வழங்கின தீர்ப்பு சரியா இல்ல 2 நீதியரசர்கள் தனித்தனியா, அதாவது மாறுபட்ட தீர்ப்பு வழங்கல, அந்த தீர்ப்புல யார் வழங்கின தீர்ப்பு சரி என்று 3வது நீதியரசர் தான் உறுதிப்படுத்துவார். அப்படி 3வது நீதியரசர் பாத்தீங்கன்னா விசாரிக்கின்றார். அப்படி விசாரிக்கின்ற பொழுது எல்லாருடைய தீர்ப்பையும் ஆராய்ந்து 3வது நீதிபதி தீர்ப்பு வழங்குகின்றார். அந்த தீர்ப்புல நீங்க கந்தூரி விழா நடத்தக்கூடாது 1, 2வது சந்தன கொடுத்து விழா நடத்திக்கலாம், அசைவம் சாப்பிடக்கூடாது, ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு உத்தரவிடுகின்றார். அவங்க மத வழக்கப்படி விழா நடத்தலாம் அப்படின்னு உத்தரவிடுகின்றார்கள். அந்த தீர்ப்பு இன்னும் இருக்குது. ஒருவேளை தர்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆண்டாண்டு காலமாக சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு இருக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடி இருக்கிறோம், இப்ப ஏன் திடீர்னு தடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக நீங்க உரிமையல் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு 3வது நீதியரசர் தீர்ப்பு வழங்கி விடுகின்றார். இப்போ தர்கா தரப்பு என்ன பண்ணிருக்கணும், சந்தனக்கூடு திருவிழாவுடன் கந்தூரி விழா என்று சொல்லப்படுகின்ற ஆடு கோழி பலியிட்டு அசைவம் சமைத்து அனைவருக்கும் கொடுத்து மகிழ்கின்ற அந்த விழாவை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அவங்க 3வது நீதிபதி வழிகாட்டின தீர்ப்பு அடிப்படையாக உரிமையல் நீதிமன்றத்தில் போயிட்டு, ஐயா நாங்க மரபுபடி ஆடு கோழி வெட்டுறது தான் பழக்கம், ஆனா இப்ப தடை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று அவங்க கந்தூரி விழாவை நடத்தலாம். ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு சந்தனக்கூடு திருவிழா என்று சொல்லிட்டு அவங்க கந்தூரி விழாவும் சேர்த்து நடத்துவது மாணிக்க மூர்த்தி அவர்களுக்கு சட்டத்தை மீறுகின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் ஐயா 3வது நீதியரசர் வழங்கின தீர்ப்பை வயலேட் பண்ற மாதிரி இருக்குது, தயவு செய்து இந்த விழாவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கருத்து இருக்குதுங்க. இப்போ நீதியரசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே தர்கா தரப்புக்கு மட்டும் உத்தரவிட்டு இருக்கின்றார். நீங்க அங்க சந்தனக்கூடு திருவிழா மட்டும் நடத்த போறீங்களா இல்ல கந்தூரி விழா கூடவும் சேர்த்து நடத்த போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா தர்கா தரப்புக்கு மட்டும் சம்மன் அனுப்பியிருக்க கூடாது, கூடவே சேர்த்து காவல்துறைக்கும் அனுப்பியிருக்கணும், வருவாய்த்துறைக்கும் அனுப்பியிருக்கணும், வட்டாட்சியருக்கும் அனுப்பியிருக்கணும், கோயில் நிர்வாகத்துக்கும் அனுப்பியிருக்கணும். உங்க தரப்பு கருத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏன் இவங்களுக்கெல்லாம் அனுப்பணும்? விழா நடத்துறது என்னவோ தர்கா தரப்பு தானே, அவங்க தரப்பு கருத்து மட்டும் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. அங்க ஒரு விஷயம் இருக்குதுங்க, பீஸ் கமிட்டி நடந்தது இல்லைங்களா, சந்தனக்கூடு திருவிழா தொடர்பாக என்ன முடிவெடுக்கணும், எப்படி விழாவை நடத்தணும், யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் விழா நடக்கின்ற தருணத்துல பீஸ் கமிட்டி கூட்டம் போடுவாங்கல்ல, அந்த பீஸ் கமிட்டி கூட்டத்துல என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த காவல்துறை சொல்லலாம், வருவாய்த்துறை சொல்லலாம், வட்டாட்சியர் சொல்லலாம், கோயில் நிர்வாகம் கூட சொல்லலாம். ஒருவேளை தர்கா தரப்புக்கு நீங்க சந்தனக்கூடு திருவிழாவுடன் கந்தூரி விழாவும் செஞ்சுக்குங்க அப்படின்னு பீஸ் கமிட்டி கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டதா? ஏன்னா தர்கா தரப்பு என்ன சொல்லுதுன்றது ஒரு பக்கம் வச்சிடலாம், ஆனா பீஸ் கமிட்டி கூட்டத்துல என்ன முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கருத்து கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேங்க. அப்பதான் தர்கா தரப்பு சொல்றது உண்மையா இல்லையா என்று நமக்கு புரியும். இல்லைன்னு வச்சுங்களேன், தர்கா தரப்பானது அதுக்கு சாதகமா பதில் சொல்லிட்டு போயிடலாம். இல்லங்க, பீஸ் கமிட்டி கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்படிதான் அனுமதி அளிச்சாங்கோ, சந்தனக்கூடு திருவிழா மற்றும் கந்தூரி விழா நடத்தி கொள்ளத்தான் உத்தரவிட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட மனு தாக்கல் பண்ணலாம். அதனால தர்கா தரப்பு சொல்லுவது உண்மையா பொய்யா என்ற விஷயத்தை நம்ம சரிபார்க்க வேண்டும் என்றால் பீஸ் கமிட்டி கூட்டத்தில் என்ன நடந்ததோ அது அத்தனையும் பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதனால ஜனவரி 2ஆம் தேதி ஒரு தரமான சம்பவம் இருக்கிறது மட்டும் உறுதி. அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணிக்க மூர்த்தியா பொதுநல மனு போட்டாரு. அவர் சொன்னார் பாத்தீங்களா, ஏன்னா ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் விழா ஏற்பாடுகள் ஜோரா நடக்கும். ஆனா திடீர்னு தர்கா தரப்பு சொல்றத வச்சு அந்த விழாவுக்கு தடை விதிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். அப்படி இல்லையா, தர்கா தரப்பு சொன்ன நியாயத்தை ஏற்றுக்கிட்டு நீங்க கந்தூரி விழாவும் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்ப நீதிமன்ற தீர்ப்பை கூட நீங்க மதிக்க மாட்டீங்களா? 3வது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்கின்ற பொழுது கந்தூரி விழாவை எப்படி நடத்த விடலாம்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிருங்க கேட்டீங்கன்னா, விழா ஏற்பாட்டை தற்காலிகமாக நிறுத்துங்க. தர்கா தரப்பு வந்து பாத்தீங்கன்னா பதில் அளிக்கட்டும். தர்கா தரப்பு என்ன பதில் அளிக்கிறாங்களோ அந்த பதிலை பார்த்துட்டு மேற்கொண்டு விழாவுக்கான ஏற்பாடு செய்யலாம். ஏன்னா மும்முரமா விழாக்கு செலவு செஞ்சு ஏற்பாடு செஞ்சுட்டு கடைசியில வந்து தடை விதித்தாலும் பிரச்சனை, இல்ல தடை விதிக்காம கந்தூரி விழாவும் சேர்த்தே நடத்திக்கங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை. அதனால ஜனவரி 2ஆம் தேதி தர்கா தரப்பு என்ன சொல்ல போகுது அப்படின்றது எல்லாரும் ஆவலுடன் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நியூஸ்ல 2 விதமா செய்தி வந்ததுங்க. ஏன்னா சிக்கந்தர் தர்கா மீது ஒரு சர்ச்சை ஏற்பட காத்திருந்தது. என்னன்னு பார்க்கும்போது திருநெல்வேலியிலிருந்து ஒரு குடும்பத்தினர் வந்தாங்க அப்படிங்கிறாங்க, இல்ல கேரளாவிலிருந்து ஒருத்தர் சில பேர் வந்தாங்க அப்படின்னு ஒரு மீடியா சொல்லுது. என்னன்னு பார்க்கும்போது அங்க சிக்கந்தர் தர்காவுக்கு போறதா இருந்தாலும் சரி, கைலாசநாதர் கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, காவல்துறை கிட்ட ஆவணங்களை காட்டிட்டு அனுமதி பெற்று தான் போகணும். அந்த மாதிரி வர்றவங்களை எல்லாரையும் பரிசோதித்து தான் அனுப்புறாங்க. இப்படி பரிசோதித்து அனுப்புகின்ற இந்த தருணத்துல அங்க இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சிக்கந்தர் தர்காவுக்கு போறதுக்கு பிரியாணியுடன் வந்துட்டார். நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது என்று அந்த இடத்துல தடை இருக்கிறது. ஆனா பிரியாணியை தூக்கின்னு போறாரு. ஒருவேளை காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காம விட்டா என்ன ஆகிறது? மேல போய் சாப்பிட்டு இருப்பாங்க, வழக்கம் போல போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது எடுத்து போக கூடாது என்று சொல்லி அவங்கள எங்கேயாவது வச்சுட்டு போங்கன்னு சொன்ன பிறகு பிரியாணி கொண்டு வந்தவங்க தெரிந்தவங்க வீட்டுல போய் அந்த பிரியாணி பாக்ஸை வச்சு விட்டு அவங்க தர்காவில் போய் நமாஸ் பண்ணிட்டு வந்தாங்களா என்னவோ தெரியல, வந்துட்டு போயிருக்காங்க. இதுல என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, ஊர் உலகத்துக்கே தெரியும் சிக்கந்தர் தர்கா மீது நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, ஆடு கோழி வெட்டக்கூடாது என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இப்படி தெரிந்திருந்தும் இவங்க எடுத்து வந்திருக்காங்கன்னா இவங்க யாரு என்பதை ஆராயணும். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அமைதியா இருக்கின்ற இல்ல திருவிழா நடக்கின்ற தருணத்துல சர்ச்சையை கலப்பதற்காகவே குழந்தை குட்டியை கூப்பிட்டுக்குன்னு நான் வெஜிடேரியன் எடுத்து வந்தாங்களா? பிரியாணி மேல கொண்டு போறத தடுத்துட்டாங்க. ஆனா இவங்க மேல போறதே தடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஊரெல்லாம் வந்து சிக்கந்தர் தர்கா பத்தி தான் பேசுறாங்க, திருப்பரங்குன்றம் மலையை பத்தி தான் பேசுறாங்க. அப்போ மலைக்கு மேல என்ன கொண்டு போலாம் என்ன கொண்டு போக கூடாதுன்னு காவல்துறையானது அனுதினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒலிபெருக்கி மூலமும் சொல்றாங்க, 2வது மீடியா மூலமும் வெளிவருது. அப்படி இருந்தும் இவங்க பிரியாணி கொண்டு போயிருக்காங்கன்னா இவங்க யாரு அப்படின்னு ஆராய வேண்டியதா இருக்கிறதுங்க. ஒற்றுமையா இருக்கின்ற இடத்துல ஏதாவது குறைச்சிட போறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதை தாண்டி கள்ளக்குறிச்சியில நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மத சார்பற்ற ஒரு மாநிலம், இங்க மத வெறியர்களுக்கு இடமே கிடையாது, தமிழகம் வளர்ச்சியை நோக்கி போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதே வட இந்தியாவில் மதத்தை நோக்கி போறாங்க பாருங்க, எப்படி கிறிஸ்துமஸ் விழாக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க. அதனால பிஜேபி அரசாங்கம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் சிறுபான்மைக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் எங்கப்பா கேக்கு பிரியாணி என்று உரிமையுடன் வந்து சிறுபான்மையர் இடத்துல இந்துக்கள் கேட்கின்ற நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி கள்ளழகர் விழா நடக்கின்ற பொழுது இந்துக்கள் கோயிலுக்கு போகின்ற பொழுது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கின்ற வழக்கம் இஸ்லாமியர்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி சிக்கந்தர் தர்கா மீது கொடியேற்றினால் இந்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல முருக பக்தர்களும் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்று இருக்கிறது, இங்க மதவெறியை ஊட்டவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமூக வலைதளத்தில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கு கிளாஸே எடுக்காத, யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவான், எந்த கோயிலுக்கு வேணாலும் போவான். ஆனா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் மத சார்பற்றவனா தான் இருக்கிறான். ஆனா அதுவே ஒரு இஸ்லாமியன், அதுவே ஒரு கிறிஸ்துவன் கோயிலுக்கு போவானா, இல்ல சர்ச்சுக்கு போவானா, இல்ல கிறிஸ்துவன் மசூதிக்கு போவானா, இல்ல இவங்க ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கேக்கையோ பிரியாணி கொடுக்கும் போது இந்துக்கள் வாங்கிக்கிறானே, ஆனா இந்துக்கள் படையல் போட்டது அவன் பெற்றுக்கொள்வானா? அதனால இந்துக்கள் எப்போதுமே வந்து மத சார்பற்றவர்களா தான் இருக்கிறாங்க. அதனால தான் தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறது.
ஆனா கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மதசார்பற்றவர்களா என்ற கேள்வி இருந்தாலும் ஒரு பக்கம், ஆனா நீங்க மதசார்பற்றவர்களா? கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களுடைய பண்டிகை என்றால் ஓடி போறீங்க. ஆனா இந்துக்களுடைய வழக்கம் தீபம் ஏத்தத்து மேல. ஆனா தீபம் ஏத்த விட்டீங்களா? நீ தான் மதவெறி பிடிச்சவன். ஓட்டுக்காக மதவெறியை தூண்டி விட்டவங்க நீங்க தான். ஏன்னா இந்துக்களுடைய இடத்துல எங்கன்னா தீபம் ஏத்திட்டு போறாங்க. அதனால என்ன பிரச்சனை வருது? கிறிஸ்துவர்கள் தடுக்கல, இஸ்லாமியர்கள் தடுக்கல. அப்புறம் தடுத்தது யாரு? இந்த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் உள்நோக்கம் இருக்குது. இது நாம சொல்லல, நீதிமன்றமே சொல்லுச்சு. ஏத்த வேண்டிய தீபத்தை தடுத்தது இந்த அரசாங்கம். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தல. சோ இந்த அரசாங்கம் தான் மக்களிடையே பிரிவினையை தூண்டுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல நீதிமன்றம் தெரிவித்த கருத்தை முதல்வருக்கு சுட்டி காட்டுறாங்க. முதல்ல திமுக காரன் இந்த நடுநிலை பேசுறதும் மதசார்பற்ற விஷயத்தை பத்தி பேசுறதும் நிறுத்தணும். அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதனால என்னைக்கும் இந்து அல்லாவா இருந்தாலும் கும்பிடுவான், இயேசுவா இருந்தாலும் கும்பிடுவான். ஆனால் அவனுக்கு மதசார்பற்ற தன்மையை சொல்லித்தர இங்க யாருக்கும் அருகதை கிடையாது அப்படின்னு முதல்வரை வச்சு வசைப்பாடுறாங்க. அதனால இங்க மதசார்பற்ற தன்மை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்துக்களை அன்றி இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் கிடையாது. விட்டு கொடுத்தே வாழ்ந்தவன் இந்து. அவனுக்கு நீங்க மதசார்பற்ற தன்மையை கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீபத்தை ஏத்திட்டு போயிருக்கலாம். ஆனா தீபத்தை ஏத்திட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய கைகூலிகள் இருக்குல்ல, அவங்க முதலமைச்சரை சீண்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்துக்களை ஒடுக்கி மதமாற்ற நிகழ்ச்சிக்கு வழிவகுக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவை தூண்டி விட்டுட்டாங்க. தீபம் ஏத்தாதீங்க, சிறுபான்மைக்கு அச்சப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தீபத்தையே தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ கள்ளக்குறிச்சியில போய் வார்த்தையை விட்டு வாங்கி கட்டி கொண்டு இருக்கின்றார் நம்ம முதல்வர். பார்க்கலாம் ஜனவரி 2ஆம் தேதி தர்கா தரப்பானது என்ன விஷயத்த முன்வைக்க போது நீதிமன்றத்துல. சந்தனக்குழு திருவிழா நடக்க போதா, கூடவே பாத்தீங்கன்னா குர்பானி கொடுக்கக்கூடிய கந்தூரி விழாவும் நடக்க போதா, பொறுத்து பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னா நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் சரியானவற்றை நடைமுறைப்படுத்தாத அரசியல் தலைவர்களுக்கு ஆப்பு வைக்கணும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமா இருக்குது. என்ன நடக்க போது பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.